வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு கோவிலில் கும்பப்படையல் வாங்கி சாப்பிடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போகவே போகாது. அதுவும் உடனடியாக குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களை சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றால் கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த ஒரு கோவிலில் ரொம்ப பெரிய வழிபாடே வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை வரத்திற்கு யார் யாரெல்லாம் காத்துட்ருக்காங்களோ இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு அங்கே தரக்கூடிய கும்பப்படையலை வந்து பிரசாதமாக சாப்பிடும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக குழந்தையானது வந்து உண்டாகுன்றதை இந்த கோவிலோடைய மிகப்பெரிய வரலாறும் மிகப்பெரிய சிறப்பும் கூட. இன்றளவு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து வேண்டிக் கொள்ளும் பெண்களுக்கு குழந்தை பேரானது உடனடியாக கிடைத்து அடுத்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் வேண்டுதல் முறையை வந்து அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு வேண்டிட்டு போகிறத நிறைய பேர் நீங்களே இந்த கோவிலுக்கு போனால் கண் கூட வந்து பார்த்துக்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு கோவிலோட மிகப்பெரிய சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையை வந்து இருந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தை வரத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்திட்டு அங்கே தரக்கூடிய கும்பப்படையலை, அதாவது சமயபுரம் மாரியம்மனுக்கு படைத்து வழிபட்ட அந்த பிரசாதத்தை, அந்த கும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா கும்பப்படையிலே வந்து யார் எல்லாம் வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக, அதுவும் உடனடியாக அடுத்த மாதமே கரு தங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அபூர்வ சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தந்துட்டுருக்காங்க. இது தெரிஞ்ச பெண்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு உங்களுடைய குழந்தை வரத்துக்காக வேண்டிட்டு வாங்க. இதை சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்களும் இந்த கோவிலுக்கு போனால் கும்பப்படையல் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நாள் இருக்குது மற்றும் அதை வழிபடுறதுக்குன்னு சிறப்பான நேரமும் இருந்துட்டுருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்க. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு குழந்தை வரத்திற்காக வேண்டக்கூடிய தம்பதி சமயத்தரா மட்டும்தான் நீங்கள் போகணும். கணவன் மட்டுமோ இல்லை மனைவி மட்டுமோ தனியாக வந்து போகக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வந்து போகணும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுக்கு எப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்த மாதிரி கும்பப்படையல் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு நாள் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஒரு நாளில் தான் விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா பல ஊர்லேருந்து மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து குமிஞ்சு குழந்தை வரத்திற்காக வேண்டிட்டு பிரசாதத்தை வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த நாள் எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று தான் இந்த கோவிலில் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று கும்பப்படையல் வந்து போடுவாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வணங்கிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பப்படையில் வந்து பிரசாதமாக வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுடைய குழந்தை வரத்துக்காக வந்து வேண்டிப்பாங்க. ஒவ்வொரு அமாவாசையும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பூஜை எப்பொழுது நடைபெறும்னு கேட்டிங்கன்னா, இரவு 12 மணிக்கு தான் இந்த பூஜையானது நடைபெறும். ஸோ குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அமாவாசைன்னா அதுக்கு முந்தின நாள் இரவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கெலாம் நீங்கள் கோவிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்த நாள்லாம் 12 மணிக்கு பிறக்கும் பொழுது தான் அடுத்த நாள் அமாவாசைன்ற கணக்குமே வருது. நம்மளுக்கு அடுத்த நாள்ன்றது 12 மணிக்கு அப்புறம் தான் வந்து கணக்கு எடுத்துப்போம். ஸோ சரியாக 12 மணிக்கு தான் இந்த கோவிலையும் பூஜைகள் வந்து நடைபெறும். ஸோ அதை நீங்கள் வந்து தவற விடாதீங்க. சரியாக 11, 12, இந்த 1 இந்த மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடைபெற்றுட்டு அங்கே வந்து பிரசாதம் வந்து வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, பூஜை வழிபாட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் தயாராக போகணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கோவிலுக்கு போனதுமே பொதுவாக நீங்கள் சேலம் போயிட்டு அங்கே வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னாலே அங்கேருந்து ஷேர் ஆட்டோ மூலிமா வசதிகள் இருக்குது. அங்கே கோவிலில் தங்கக்கூடிய வசதிகள் வந்து இல்லை. அங்கே போயிட்டு நீங்கள் இரவு தங்கணுன்ற அந்த வசதி மட்டும் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அம்மனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு எதிரிலே வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் வந்து விற்பாங்க. அது கோவில் வளாகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகமே வந்து கொடுத்துட்ருக்கிறது தான். அந்த தொட்டில் மஞ்சள் துணியில் வச்சு அவங்களே வந்து கொடுக்குறது. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மனோட ஒரு விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வைப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தம்பதி சமயத்தரா நீங்கள் வந்து வாங்கிட்டு அந்த 2த்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்துக்கிட்டு மனதார வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கிட்ட வேண்டிட்டு கோவிலில் வந்து நீங்கள் வந்து வலம் வரணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அமாவாசைக்கு வந்து நிறைய பேர் வந்து அங்கே பூஜைக்கு வருவாங்க. இதில் வந்து குழந்தை பேருக்காக வரக்கூடிய தம்பதியர்களுக்கு மட்டுமே, அதாவது
படையல் அந்த சாதம் வாங்குறதுக்கு மட்டுமே தனி வரிசை வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ அது எதுன்னு கேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அந்த வரிசையில் வந்து நில்லுங்க. இன்னொரு கியூ வந்து இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கூட வரக்கூடிய உறவுகள் வந்து தனியாக, அதாவது சாமியை மட்டும் தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைனில் நீங்கள் மாறி நின்றாதீங்க. அந்த லைனில் நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக கும்பப்படையல் வந்து கிடைக்காது. ஸோ மறுபடியும் நீங்கள் நின்று போயிட்டு நீங்கள் எவ்வளோ தான் கேட்டாலுமே வந்து கெஞ்சி கேட்டாலுமே கண்டிப்பாக அங்கே சாதம் வந்து தரமாட்டாங்க. உங்களுடைய கரெக்டான லைன் எதுவோ அதை நீங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு அந்த லைனில் போய் நில்லுங்க. தம்பதி சமேதராக நில்லுங்க. அந்த விக்கிரகமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய அந்த தொட்டிலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் நீங்கள் வந்து கட்டிட்டு விக்கிரகம் வந்து அங்கே நிர்வாகமே வந்து நீங்கள் சாமியை பார்த்துட்டு வரும்போது அங்கே வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அதற்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அந்த கும்பப்படையல் போட்ட சாதமும் வந்து அந்த படையலையும் வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேருக்குமே தனித்தனியாகவே வந்து கையில் வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கி கோவிலில் மனசார நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மனை வேண்டிட்டு உங்களுடைய குழந்தை வரத்துக்காக நீங்கள் எவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த கோவிலோட மிகப்பெரிய ஐதீகமே வந்து 10, 12, 13, 20 வருஷம் தள்ளி போனவங்களுக்கு வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட அருளால் இந்த கும்பப்படையல் இந்த வாங்கி சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் தங்கியிருக்குன்றது நீங்களே அந்த கோவிலுக்கு போனாலே நிறைய பேர் வந்து பரிகாரம் குழந்தை தங்கி அதுக்கு வந்து அம்மனுக்கு பரிகாரம் செய்ய வந்தவங்க நிறைய பேர் நேரடியாகவே நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு உணர்ந்து நீங்கள் மனசார நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கிட்ட வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை வருத்தம் சமயபுரம் மாரியம்மன் அருளால் சீக்கிரமாக வந்து பெறுவீங்க. அதுவும் அந்த சமையல் வந்து பார்த்திங்கன்னா கும்பப்படையல் வந்து யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அந்த பெண்களுக்கு அந்த தம்பதியர்களுக்கு அப்பா அம்மான்ற ஸ்தானத்தை கண்டிப்பாக அம்மா வந்து கொடுப்பாங்க. அதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட. ஸோ இதை நீங்கள் வந்து அமாவாசை அன்று போயிட்டு ஒவ்வொரு அமாவாசைக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூஜை இந்த கும்பப்படையல் போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதை விசாரிச்சுட்டு மீன்ஸ் அந்த நம்பர்லாம் கூட இருக்குது, கோவில் நிர்வாக நம்பர். அதை கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நம்பர் கால் பண்ணி கூட கேட்டுட்டு ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு சில அமாவாசை வந்து மீன்ஸ் தவறலாம் பூஜைகள் வந்து நடைபெறாது. ஸோ அதை நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து போங்க. ஆனால் கண்டிப்பாக அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பூஜை நடந்து கும்பம் போடுறதுன்றது விசேஷம் தான். ஏதாவது ஒரு சில அமாவாசை மட்டும்தான் தவறுமே தவிர மற்றபடி எல்லா அமாவாசையும் வந்து பண்ணுவாங்க. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே வந்து கோவிலில் தங்கிறதுக்கான வசதி இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு அம்மன் கிட்ட மனசார வேண்டிட்டு திரும்பி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கும்ப சாப்பாடு கோவிலில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சாப்பாடை நீங்கள் வந்து திரும்பிலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு கூட நீங்கள் முழுக்க அந்த சாப்பாடு மொத்தமே ஒரு கையளவு தான் கொடுப்பா. அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் அங்கேயே சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றபடி அம்மனை வந்து ஃபுல்லாக வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அமாவாசைக்கு மட்டுமே செஞ்சு அந்த மாதிரி அம்மாவோட அந்த கும்ப சமையலை வந்து பார்த்திங்கன்னா கும்ப படையலை நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக குழந்தை பேருன்ற சொல்லக்கூடிய பெண்களுக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பேர் இனிமேட்டு கண்டிப்பாக கிடைக்காம போகவே போகாது. அவ்வளோ சக்தி வாய்ந்தது சமயபுரம் மாரியம்மன் கோவில். ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அதுக்காக ஒரு நாள் ஒதுக்கி, இப்போ அடுத்த மாதம் அமாவாசை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்பாகவே நீங்கள் சரியாக பிளான் பண்ணி நீங்கள் அம்மனை சென்று வழிபட்டுட்டு மனசார பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தை பேரானது உண்டாகும். முழு நம்பிக்கையோடு முழு மனதார நீங்கள் வந்து வேண்டிக்கிங்க. நல்லதே வந்து நடக்கும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியானதற்கும் நன்றி.